ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க கௌசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு சண்டேங்க. சண்டேன்றதை விட ஒரு ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதியோட படத்துக்கு போறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. காலையில சீக்கிரமா அலாரம் வச்சு எழணும்னு நினைச்சேன். ஆனா என்னால எழ முடியல. ஒரு 6:30 போல எந்திரிச்சிட்டு வீட்டுல இருக்க ஒரு ஒரு வேலையா செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்பயும் லேட்டா எந்திரிக்கிற நம்ம ஆளு இன்னைக்கு 6:30க்கெல்லாம் எந்திரிச்சிட்டாரு. அவங்க அப்பா எழுப்பி விட்டதுனால சீக்கிரமா எந்திரிச்சு படத்துக்கு போறான்ற குஷியில சிரிச்சுட்டு படுத்துட்டு இருந்தாரு. நான் பார்க்கும் போது தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். பார்க்காதப்ப என்னை பத்தி சிரிச்சிட்டு இருந்தான். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே சிரிச்சியே மழுப்புறான். வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் அவன் சிரிக்கிறதுக்கு காரணம். அப்புறம் அப்படியே பாத்திரம் விளக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவனை தம்பியை குளிக்க வச்சுட்டு அடுத்து நான் கிளம்பிட்டேங்க. எங்களுக்கு 9 o'clock ஷோ. ஆனா நாங்க வீட்ல இருந்து கிளம்புனது 8:35 ஆயிடுச்சு. இந்த டைட்டில் கார்டு பார்க்க முடியாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தை பார்க்க முடியாதோன்ற ஒரு பதட்டத்திலே போயிட்டு இருந்தேன். ஒரு வழியா படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே தேட்டருக்கு போயிட்டோம். போயிட்டு அங்க கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். நம்ம ஆளுக்கு ஒரே குஷிங்க, விஜய் படத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும். முக்கியமா அந்த கட்சி கொடியை பார்த்தாலே ஒரு வைப் ஆயிடுவான். அவன் ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. எப்பமா படம் போடுவாங்க, வா உள்ள போலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுட்டே இருந்தான். ஒரு வழியா படம் போட்டாங்க. நாங்களும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தை பார்த்துட்டோம். தளபதி நடிச்ச எல்லா படத்துல இருக்க சின்ன சின்ன கிளிப் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு வீடியோவா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க மெயின் பிக்சரே பார்க்க போறோம். டைட்டில் கார்டு வந்துச்சுங்க. எனக்கு செம்ம குஷி ஆயிடுச்சுங்க. ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு படம் அந்த டைட்டில் கார்டு வரும்போதே. அப்ப நம்ம தளபதியை காட்டும் போதெல்லாம் எந்திரிச்சு எனக்கு கத்துன போலதான் இருந்துச்சு. சரி என்ன பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கலாம், நம்ம ஃபேமிலியா வந்திருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. சாங் போடும் போதெல்லாம் எல்லாம் நல்லா ஜாலியா கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கீழே எல்லாம் போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் செல்லக்குட்டியை ஆட சொன்னா அவன் ஆடவே இல்லை. வெக்கப்பட்டுட்டு என் மடியிலே தான் உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் இன்டர்வெல் வந்துச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்க உள்ள போயிட்டோம். ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. மத்த தியேட்டர்ல எப்படின்னு தெரியல, ஆனா இங்க ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அப்புறம் கேக்கு, சிக்கன் லாலிபாப் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்க உள்ள போயிட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நம்மால் கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டாரு. அப்புறம் ஒரு 1/2 hour படமே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் ஜாலியா படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நல்லா ஹாப்பியா வந்தாங்க. எனக்கெல்லாம் இன்னொரு டைம் படம் பார்க்கணும், இன்னொரு டைம் டிக்கெட் வாங்கி இங்கே உட்காந்துக்கலாம் போல தோணிடுச்சுங்க. அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் வீக் நம்ம தான் ஊருக்கு போறோமே, அங்க போயிட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களோட சேர்ந்து பார்ப்போம் மனசை தேத்திட்டு படம் முடிஞ்சதும் நாங்க வெளியே வந்துட்டோங்க. அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். போகும்போது இந்த ரோட்ல எல்லாம் இருக்க செவுத்துல வந்து அழகழகா டிராயிங் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போனா சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு சில இடத்துலதான் இருக்கும், இங்க நிறைய இடத்துல பார்க்க முடியுது. லஞ்ச் டைம் வந்ததால சரி சாப்பிட்டு போயிடுவோம், நேரம் நம்ம அண்ணா கடைக்கு போயிட்டாங்க. இந்த கடை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடையார்ல இருந்திருந்தீங்கன்னா, அடையார் வயலும் வாழ்வுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை தாங்க. பட் டேஸ்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 100% குவாலிட்டியா தருவாங்க. டேஸ்டும் அந்த அளவுக்கு அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டோம். என்ன சாப்பிட்டோன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் கூட கிரீன் பீஸ் தால், அப்புறம் சட்னி வச்சு கொடுத்தாங்க. சட்னி ஊறுகாய் வச்சு கொடுத்தாங்க. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. நம்ம கிட்ஸோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா நான் தாங்க. பட்டர் நான் வித் கிரீன் பீஸ் குருமா. அவனே விரும்பி சாப்பிட்டுக்கிட்டாங்க. என்னோட ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா சோயா சாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிஷ் இருக்கு. என்னோட ஃபேவரட்ங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்ப கடைக்கு போனாலும் அதுதான் நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். வெயில் அதிகமாயிருச்சு, அதனால வீட்டுக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோங்க. நாங்க வீட்டுக்கு வரும்போது பையன் இளநீ கேட்டான். அப்புறம் ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு சரி கிளம்புவோம்னு சொல்லி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.